பொது வெளியில் அவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். காலை பிடிச்சது நிஜமாவே இருக்கட்டும், வெளியே சொன்னதன் மூலமா ராமதாசும் தன் தரத்தை இழந்தார், அன்புமணியும் அவமானப்படுத்தப்பட்டார். என்ன சாதிச்சுச்சு பாமக? வாக்கு வங்கி 5-6 போயிடுச்சா, 6-7 போயிடுச்சா? அந்த வன்னிய சமூகத்தை அப்படியே மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திட்டீங்களா? நொந்து போயிருப்பான் ஒரு வன்னியரும். புரியுதுங்களா? அவங்க வளர்த்த கட்சி இப்படி சீரழிதே. டெய்லி நான் 2 தீர்வு தான் இருக்குன்னாரு ஜி.கே. மணி. ஒன்று, இந்த உட்காந்து பேசி இந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணுங்க, இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் உயிரை விட்டுறேன்னாரு. நம்மள என்ன சொல்றது, எவ்வளவு பெரிய வேதனையின் உச்சத்துல இருந்தா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்த ஒருத்தர், இன்னைக்கு பாமக அடையாளங்கள்ல ஒருத்தரா திகழ்ற ஒருத்தர் நான் உயிரை போய் விடுறேன்னு சொல்ற அளவுக்குன்னா எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த வேதனையை 2 பேருமே உணரலையே. இந்த செகண்ட் எபிசோட்ல அன்புமணி வார்த்தைகளை கவனமா விடுறாரு. நான் அதை மறுக்கல, பாராட்டுறேன் ஒரு வகையில. ஆனால் இந்த அநாகரிகத்தை தொடங்கி வச்சதே அன்புமணி தானே. பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்துல மைக்க தூக்கி போட்டு அந்த குடும்ப சட்டை அங்கே தொடங்கின சண்டை இன்னைக்கு வரைக்கும் ஓயல. அததானே அவர் ராமதாஸ் அவர்களும் சொல்றாரு, சபை நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டாங்க. சரி, அப்பா பிள்ளை இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வன்னியருடைய கதி